கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், எனக்கு விடுதலை தர வேண்டும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். இதற்கு முன்பகுதி நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள் என்று சொல்லி. உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் இவைகளை என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று சொல்லி அவன் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்பான். எல்லாவற்றையும் நான் கை கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் குறை உண்டு, நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். உடனே அந்த மனிதன் மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் அவன் இயேசுவிடத்திலிருந்து சென்று விட்டான். காரணம், அவன் இயேசுனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய அவனுடைய மனது இடம் கொடுக்கவில்லை. அப்பொழுதுதான் அவருடைய சீஷர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு அவள் இயேசுவை கேட்கிறார்கள், இயேசுவிடத்திலே யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு மனிதர்களால் முடியாது. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு யாராலும் முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே அநேக தெய்வங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த தெய்வங்களால் கூட பாவ மன்னிப்பை கட்டளையிட முடியாது. ஏனென்றால் இயேசு ஒருவர் மாத்திரமே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர். இயேசு என்கிற பெயருக்குடைய அர்த்தமே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பாவம் இல்லாதவர், பிறக்கும் பொழுதே அவர் பாவம் இல்லாமல் பிறந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பரிசுத்தமாய் இருந்தது. என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் உங்களில் குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி இயேசு அங்கிருக்கிற எல்லாரையும் கேட்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் நீர் பாவம் செய்தீர் என்று சொல்லி இயேசுவை குற்றம் சொல்ல முடியவில்லை. காரணம், அவர் பாவம் இல்லாதவர், அவருடைய பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தபடியினால்தான் அவர் சொல்லுகிறார், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். வேற எந்த மனிதர்களாலோ தலைவர்களாலோ உலகிலே பணம் படைத்த பெரிய பெரிய செல்வந்தர்களாலோ ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். யார் இருந்தாலும் ரட்சிப்பை கொடுக்கிறவர், ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 12 வரையுள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒரு திமிர்வாத காரனை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது. இயேசு கப்பர்நகூமுக்கு போகிறார். போய் அங்கு ஒரு வீட்டிலே அவர் வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார். அப்படி போதித்து கொண்டிருக்கும் பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வீட்டிலே திரளான கூட்டங்கள் இருந்தபடியினால் அந்த மனிதனை இயேசுவிடத்திலே கொண்டு வர அவர்களுக்கு தடையாக இருந்தது. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து அந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் இறக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த படுக்கையோடு அந்த மனிதனை இயேசுக்கு முன்பாக இறக்குகிறார்கள்.
இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உடனே அங்கே இருக்கிற வேதபாரர்களுக்கு கோபம் உண்டாகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவனை அன்றி பாவங்களை மன்னிக்க ஒருவராலும் முடியாது என்று சொல்லி தங்களுடைய இருதயங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளை அறிந்தவர். யார் யார் உள்ளத்திலே என்னென்ன சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும். அவர் அதை உணர்ந்தபடியினாலே அவர் அதை ஆவியிலே உணர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனை நோக்கி சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். உடனே அந்த மனிதன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தான் என்று சொல்லி இந்த வேத வசனங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, அப்படி ஒரு பாவத்தினாலே அந்த மனிதனுக்கு அந்த வியாதி வந்தது. இயேசு அவனுடைய பாவங்களை மன்னித்த உடனே அந்த மனிதன் பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்றுக்கொண்டான், சரீர விதமான சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். இந்த வேத வசனங்களில் இப்படியாய் நாம் பார்க்கிறோம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் அவர் இந்த பூமியிலே வந்தார். மத்தேயு கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவி அவர்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் பாவத்திலே இருப்பது அது பிசாசுக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி யாராக இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு உடனே மன்னித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். நான் பாவி என்று முதலாவது நாம் உணர வேண்டும். உணர்வது மாத்திரமல்ல, நாம் இயேசுவிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலையை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:7 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா பாவங்களையும், அதிலே சகல பாவங்கள் என்று சொல்லும் பொழுதே எல்லாம் அடங்கி விடுகிறது. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இந்த உலகத்தினுடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் என்று சொல்லி 1 யோவான் 2:2 நாம் பார்க்கிறோம். சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிறவர் ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எந்த தெய்வங்களாலும் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. நாம் எத்தனை பலிகள் செலுத்தினாலும் சரி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அந்த பாவத்தினால் இருக்கிற அந்த சமாதானத்தை இழந்து தவிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயத்திலே சமாதானம் உண்டாகும். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதுதான். எந்த மனிதர்களாலும் முடியாத ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும் என்று நாம் வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், எனக்கு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நீங்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு இரங்கும், என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு உதவி செய்யும், எனக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார்.
இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு எந்த ஒரு மனுஷனாலும் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களை, இந்த நாளிலுமாய் கூட பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதது, ஆனால் இயேசுவால் எல்லாம் கூடும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே, அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, மனுஷரால் கூடாத காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், பிசாசினால் உண்டாகிற பிரச்சனைகளை மாற்றுவதற்கு இயேசுவால் மாத்திரமே முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26 39 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்திலே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கதரேனுடைய நாட்டிற்கு வருகிறார். அவர் அந்த கரையை விட்டு இறங்கின பொழுது, அந்த இடத்திலே நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் இயேசுக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபொழுது தூரத்திலே கூக்குரலிடுகிறான். கூக்குரலிட்டு அவன் சொல்லுகிறான், இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொல்லுகிறான். அந்த பிசாசுகள், அவனுக்குள்ளாய் இருக்கிற பிசாசுகள் இயேசுவை பார்த்த உடனே நடுங்குகிறது. தூரத்திலே அவன் இயேசுவை பார்த்து விடுகிறான். அந்த அசுத்த ஆவிகள் அலற ஆரம்பிக்கிறது. அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறது, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தவா இந்த இடத்திலே வந்தீர் என்று சொல்லி அந்த பிசாசு பிடித்த மகன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், அந்த அசுத்தாவியை இயேசு அவனை விட்டு போகும்படி கட்டளையிட்டார். 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அவன் அப்படி சொன்னான். இயேசு அந்த மனிதனை பார்த்த உடனே சொல்லிவிட்டார், இவனுக்குள் இருக்கிற அந்த பிசாசுகளை அவர்கள் அறிந்தவராய் இருந்தபடியினால் இந்த பிசாசுகள் அவனை விட்டு போகும்படி கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்த உடனே அந்த அசுத்த ஆவிகள் அலற ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பிசாசு பிடித்த அந்த மனிதன் சொல்லுகிறான், என்னை இந்த பன்றி கூட்டத்திலே அனுப்பிவிடும். அங்கு பக்கத்திலே பன்றி கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிசாசுகள் அவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது, என்னை இந்த பன்றி கூட்டங்களுக்குள்ளாக அனுப்பிவிடும் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். உடனே அந்த மனிதனுக்குள்ளாயிருந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு அந்த பன்றி கூட்டத்திற்குள்ளே ஓடி போனது. அந்த மனிதன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் பிசாசினாலே கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார்கள். மந்திரவாதிகளினாலே, குறி சொல்லுகிறவர்களாலே அநேகருடைய வாழ்க்கை சீரழிந்து காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தான் நசரேயனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி 1 யோவான் 3:8 நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு பிசாசுகளை துரத்தினார், தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார், அதிகாரத்தோடு துரத்தினார். அந்த பிசாசுகள் பேச இடம் கொடுக்காமல் இயேசு அந்த பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு பாருங்கள், அநேக புறஜாதி மக்கள், இயேசுவை அறியாதவர்கள் அந்த சத்ருவினாலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் அறியாமல் மந்திரவாதிகளிடத்திலே ஓடுகிறார்கள். அவர்கள் ஏதோ சில காரியங்களை செய்து கொஞ்ச நாளைக்கு அதனுடைய செயல்பாடுகள் இல்லாதபடி கட்டி வைப்பார்கள். ஆனால் பாருங்க, கொஞ்ச நாள் கடந்த உடனே மீண்டும் அந்த மனிதனுடைய நிலைமை, அந்த முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை மிக மோசமாயிருக்கும். காரணம், மந்திரவாதிகளாலே ஒரு பிசாசை கட்டி வைக்க முடியாது, குறி சொல்லுகிறவர்களாலே ஒரு பிசாசை கட்டி வைக்க முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிசாசின் பிடியில் இருக்கிற மனிதர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். எந்த மனுஷராலும் அது முடியாது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும், இயேசுவாலே எல்லாம் கூடும். அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். நம்முடைய ஊழியத்தோடு அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலரை விடுதலை செய்திருக்கிறார். அநேக மந்திரவாதிகளினாலே, குறி சொல்லுகிறவனாலே கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பலரை இயேசு விடுதலை செய்து இன்றைக்கு கிருபையின் கூடாரத்திலே சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார்.
அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது போல பாருங்க, பிசாசில் பிடியிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவால் மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும். எனவே நாம் இப்படிப்பட்ட ஜனங்கள், கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு இந்த பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை துரத்தி அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மனிதன் பிசாசுகள் நீங்கின உடனே இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்தார்கள். அந்த மனிதன் இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்பி போய், உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொன்னார். சொன்ன உடனே அந்த மனிதன் புறப்பட்டு போய் இயேசு தனக்கு செய்தவளை எல்லாம் அந்த பட்டணத்திலே பிரசித்தப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் அமைதியாக இருக்கவில்லை, இயேசுவோடு கூட இருக்கும்படி கேட்கிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ, இயேசு உனக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை உன் ஜனங்களிடத்திலே போய் நீ சொல்லு என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் உடனே போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த பட்டணம் முழுவதும் இயேசு தனக்கு கொடுத்த விடுதலையை அவன் சொல்லி கர்த்தரை துதித்தான் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களை, இந்த நிலைமையில் கூட எத்தனையோ பேர் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து இயேசு உங்களை விடுதலை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இயேசு உங்களுக்கு செய்த அற்புதங்களை, பிசாசின் பிடியிலிருந்து உங்களுக்கு கொடுத்த விடுதலையை நீங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அப்படி சொல்லும் பொழுது இயேசுனுடைய நாமம் மகிமைப்படும். அதை தான் இயேசு இந்த மனிதனுக்கு சொல்லி காட்டுகிறார், நீ போய் மற்றவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். அப்படியாய் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலையை, நாம் விடுதலையை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய புறஜாதி மக்களிடையே நாம் போய் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலே நீங்கள் பிசாசின் பிடியிலிருந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க, இந்த மந்திரவாதிகளினால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலையை தாங்க என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ₹1 செலவில்லாமல் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பாருங்கள், மந்திரவாதிகளிடத்தில் போனால் அவர்கள் லட்சக்கணக்கிலே பணத்தை வாங்கிக் கொள்வார்கள், ஆனால் நிரந்தர விடுதலையை கொடுக்க முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. நீங்கள் உண்மையாய் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பூரண விடுதலையை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏதோ அரைகுறையாய் அல்ல, நிறைவான விடுதலை, அந்த பிசாசின் பிடியிலிருந்து பூரண விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை குறிக்கும் பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் வியாதியிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நமக்கு வியாதிகள் வந்துவிட்டால் நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம், டாக்டரை தேடி போகிறோம், மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுகிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே நமக்கு சுகம் கிடைப்பதில்லை. சில இடங்களிலே பார்க்கும் பொழுது எல்லாம் முயற்சி செய்துவிட்டு கடைசியிலே மருத்துவர்கள் சொல்லிவிடுவார்கள், எங்களால் முடிந்தவரை நாங்கள் பார்த்து விட்டோம், முடியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் என் இயேசுவால் தான் எல்லா வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுக்க முடியும். இன்றைக்கு பாருங்க, உலகத்திலே முடியாத என்ற வியாதிகளிலிருந்து கர்த்தர் அநேகரை விடுதலை செய்திருக்கிறார். அதை நாம் சாட்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக இயேசுவை அறிந்த புறஜாதி மக்களுக்கு கர்த்தர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்திலே மார்க்கு 3:1-5 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு ஒரு ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அவர் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் சூம்பின கையுடைய ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அந்த மனுஷனை இயேசு பார்க்கிறார். எல்லாரும் அங்கே இருக்கிற வேத பாரகர் எல்லாம் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஓய்வு நாளிலே இயேசு சுகத்தை கொடுப்பதற்கு அந்த வேத பாரர்களுக்கு, பரிசேயர்களுக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது இயேசுவை குற்றம் சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்தவராய் இருக்கிறார். அவர் அந்த சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லுகிறார். உடனே அந்த மனுஷன் எழுந்து நிற்கிறான். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ
ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனென்றால் இயேசு அவனை சுகமாக்குவார், அவர் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவர் மேல் குற்றம் சுமத்தலாம் என்று சொல்லி எல்லாரும் இருக்கிறார்கள். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அந்த மனிதனை நோக்கி சொல்லுகிறார், உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த மனிதனுடைய சூம்பி போன கை அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று என்று சொல்லி நாம் இந்த 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, அது ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். முடவனை நடக்க செய்தார், குருடனை பார்வையடைய செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், சூம்பின கையுடையவனை கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அநேக அற்புதங்களை இயேசுவிடத்திலிருந்து ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர் நம்முடைய வியாதிகளை சுமந்தார். சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை சுமந்தார். அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வியாதிகளை போக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே அவர் வேதனைகளை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை அவர் அறிந்திருந்தபடியினாலே இந்த மனிதனுக்கு ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். பாருங்க, அந்த சூம்பி போன கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இன்றைக்கி தான் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வந்திருக்கு, நிறைய செய்கிறாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவங்க சொஸ்தமாக்கிடுறாங்க. ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்களிலே இயேசுடைய வார்த்தை அந்த மனிதனை சுகமாக்கிற்று என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களை, இந்த நாளிலுமாய் கூட நாமும் கூட ஏதோ ஒரு வியாதினாலே கலங்கி கொண்டிருக்கலாம். எத்தகைய வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இயேசுவால் முடியாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. இந்த வியாதியை இயேசுவால் குணமாக்க முடியாது என்று சொல்லி எதுவும் நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா வியாதிகளையும் நீக்குவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே வல்லமை உண்டு, வேற எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்கள், இந்த நாளிலுமாய் கூட மனுஷரால் முடியாத காரியங்கள் சில காரியங்கள் உண்டு, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு இயேசுவால் மாத்திரமே முடியும். ஒரு மனிதனுக்கு உள்ளே காணப்படுகிற அந்த பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டிருக்க ஜனங்களை விடுதலை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அது மாத்திரமல்ல, வியாதியினாலே நோயினாலே முடியாது என்று சொல்லி கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். எவ்வளவு பணம் இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு மாத்திரம்தான் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் கூட இது எது முடியாது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். மனுஷர்களால் எனக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் எனக்கு உதவி செய்ய வழியில்லை என்று சொல்லி என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களால் அது முடியாதது தான். ஆனால் என் இயேசுவால் எல்லாம் கூடும். எந்த ஒரு காரியத்திலையும் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் கூட எந்த காரியத்தை உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு விடுதலையை தாரும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். மனுஷர்களால் முடியாதது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் முடியும். கர்த்தர் அப்படியாய் முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்திலே இந்த நாளிலே ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. பாவத்தினாலே கட்டப்பட்ட ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடுப்பீராக. ரட்சிப்பு எல்லாவற்றை காட்டிலும் விலையேற பெற்றது ஆண்டவரே. அப்பா, நீர் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பிசாசின் பிடினாலே, மந்திரவாதிகளினாலே, குறி சொல்லுகிறவனாலே கட்டப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்கு நீர் ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே.
அப்பா அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திரே. அதே போல் இயேசுவே எனக்கு இந்த பிசாசின் பிடியிலிருந்து, இந்த அசுத்தாவின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் இப்பொழுதே உம்முடைய வல்லமையை அனுப்பி அவங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அவங்களை சாட்சியாய் நிறுத்துங்க இயேசப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா வியாதியோடு ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவே எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகமாக்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உடைய சுகமளிக்கிற வல்லமையை அனுப்புங்க ஆண்டவரே. தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. அந்த சூம்பி போன நிலைமையிலிருந்து அந்த கையை மறு கையை போல சொஸ்தமாக்கினது போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாது என்று சொல்லி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க, சுகத்தை கட்டளையிடுங்க. அது மாத்திரமல்லப்பா, எந்த காரியத்தில் ஆண்டவரே முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, இது மனுஷர்களால் முடியாது உம்மால் தான் முடியும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரே சில காரியங்களை செய்ய முடியும், எந்த மனிதனாலும் முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களை சாட்சியாய் நிறுத்துங்க. நீர் அப்படியே செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரே, மந்திர கட்டுகளிலிருந்து, அது மாத்திரமல்ல பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்து ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.